தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் ஏற்கனவே நம்ம ஒரு 2 வீடியோ பார்த்துருக்கோம். நம்ம ஒரு முக்கியமான டாபிக் இது. அதனால இதை இன்னும் கொஞ்சம் ஒரு கூர்மையா நீங்க எல்லாரும் கவனிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ இது 3வது வீடியோ. இதுல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயங்கள் பற்றி பார்க்கிறோம் நம்ம. ஓகே, பறவைகள் சரணாலயம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, பழவேற்காடு ஏரியில இருக்கு, வேடந்தாங்கல்ல இருக்கு, காஞ்சிபுரம் மாவட்டத்துல, பழவேற்காடு ஏரி திருவள்ளூர் மாவட்டத்துல, வெள்ளோடு ஈரோடு மாவட்டத்துல இருக்கு, கரைவெட்டி அரியலூர் மாவட்டம். இது கொஞ்சம் பழைய இதுங்கனால உங்களுக்கு பெரம்பலூர்னு போட்டுருக்கு. அரியலூர் மாவட்டம், உதய மார்த்தண்டபுரம் திருவாரூர் மாவட்டம், வடுவூர் திருவாரூர் மாவட்டம், சித்திரங்குடி ராமநாதபுரம் மாவட்டம், கூந்தங்குளம் திருநெல்வேலி மாவட்டம் இருக்கு. அதே மாதிரி கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம், மேல செல்வனூர் ராமநாதபுரம் மாவட்டம், காஞ்சனங்குளம் ராமநாதபுரம் மாவட்டம், வேட்டன்குடி சிவகங்கை மாவட்டம். ஓகே, இதுல இந்த பழவேற்காடு ஏரி ஒரு வித்தியாசமான ஒண்ணு உங்களுக்கு. ஓகே, இது தமிழ்நாட்டிலையும் இருக்கும், ஆந்திராலையும் இருக்கும். ஓகே, இந்த மேப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த பழவேற்காடு ஏரிங்கிறது நீங்க ஆக்சுவலா இந்த பழவேற்காடு ஏரி தான் சுள்ளூர்பேட்டையும் இதையும் பிரிக்குது. சுள்ளூர்பேட்டை தான் நமக்கு எல்லா செயற்கைக்கோள்கள் அதெல்லாம் அனுப்பக்கூடிய ஒரு ராக்கெட் அனுப்பக்கூடிய ஒரு இடமாக அது நமக்கு இருக்கு. நமக்கு அந்த இடம் ரொம்ப புவியியல் ரீதியாக நமக்கு அதுக்கு வசதியா அமைஞ்சிருக்காது. இந்த நம்முடைய பிரதான நிலப்பரப்பையும் ஸ்ரீஹரிக்கோட்டை பிரிக்கிறது இந்த பழவேற்காடு ஏரி. அந்த பக்கம் நெல்லூர் மாவட்டம், இந்த திருவள்ளூர் மாவட்டம். இந்த ரெண்டுக்கு நடுவுல ரெண்டுலையும் அந்த ஏரி இருக்கு. ஓகே, இங்க இருக்கக்கூடிய பூநாரைகள் ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு இந்த பழவேற்காடு ஏரியில், இந்த பறவைகள் சரணாலயத்துல. வேடந்தாங்கல் காஞ்சிபுரம், அதாவது எங்கெங்கெல்லாம் பறவைகள் வருது அப்படின்னு சொன்னா, கனடா, சைபீரியா, பங்களாதேஷ், மியான்மர், ஆஸ்திரேலியா, இந்த நாடுகள்ல இருந்தெல்லாம் பறவைகள் இங்க வருது. ஆக்சுவலா வேடந்தாங்கலை வேட்டையாடுவதற்கு பயன்படுத்திருக்காங்க. பறவைகளை வேட்டையாடுறதுக்கு 1700 வரைக்கும் உள்ளூர்காரங்க வேட்டையாடி இருக்காங்க. 1800க்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் அங்க வேட்டையாடி இருக்காங்க. இப்ப அதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக மாற்றப்பட்டு அங்க அந்த வேட்டையாடுறதுலாம் இன்னைக்கு இல்ல. என்ன, ஆனா அப்ப முன்னாடியே அது வேட்டையாடக்கூடிய இடமாக வச்சிருந்திருக்காங்க. அது மாதிரி வெள்ளோடு ஈரோடு மாவட்டத்தில் இங்க பறவைகள் எப்ப வருதுன்னா, நவம்பர் மாசத்துல இருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் இங்க பறவைகள் வருது. ரொம்ப வித்தியாசமான பெயர்களோடு இருக்கக்கூடிய பறவைகள். மஞ்சள் மூக்கு நாரை, கரண்டி வாயன், கூழைக்கடா, நத்தை குத்தி நாரை, வெள்ளை அறிவால் மூக்கன். சில சமயங்கள் நமக்கு கேள்வி எப்படி வரலாம்னா இதுல ஒரு பெயரை கொடுத்து இது எந்த பறவைகள் சரணாலயத்துக்கு வருது அப்படின்னு கேள்வி இருக்கலாம். என்ன, ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா இந்த நாடுகள்ல இருந்து கூட இது நமக்கு இங்க வர்றத பாக்குறோம். ஓகே, மஞ்சள் மூக்கு நாரை எப்படி இருக்கும் அப்படி இந்த படம் உங்களுக்கு. ஓகே, ஏன் அத மஞ்சள் மூக்கு நாரைன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அதனுடைய மூக்கு முழு நீளமும் மஞ்சள் கலர்ல அது இருக்கிறத பாக்குறோம் நம்ம. ஓகே, அது மாதிரி கரைவெட்டி, இதைத்தான் நான் சொன்னேன், இது அரியலூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லி. முன்னாடி இது ஒருங்கிணைந்த பெரம்பலூர் மாவட்டம், பின்னாடி அரியலூர் பிரிக்கப்பட்ட பிறகு இது அரியலூர்ல இருக்கு. இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்துக்கு செப்டம்பர் மாசத்துல மே மாதம் வரைக்கும் பறவைகள் வருது. எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா, மத்திய ஆசிய பகுதியில இருந்து வருது, சீனால இருக்கக்கூடிய திபெத்ல இருந்து வருது, நம்ம லடாக்ல இருந்து வருது, ரஷ்யாவுடைய வடக்கு பகுதியில இருந்து வருது, பாகிஸ்தான்ல இருந்து வருது, இலங்கையில இருந்து வருது. இந்த நாடுகள்ல இருந்து எல்லாம் இங்கு பறவைகள் வருது. இங்கேயும் அந்த பெயர்கள் எல்லாம் வித்தியாசமான பெயர்களா இருக்கும். சின்ன வெள்ளை கொக்கு, உன்னி கொக்கு, மடையன் வக்கா, பாம்பு தாரா, நீர்க்காகம், ராமச்செருவி, முக்ளிப்பான் சிறவி, நாமக்கோழி, ஆள்காட்டி, நத்தை கொக்கு நாரை, கொசு சுள்ளான், கூலிக்கோடா, வெள்ளை அறிவால் மூக்கன், கரண்டி மூக்கன், இப்படி எல்லாம் இந்த பறவைகளுடைய பெயர். அதாவது பெரும்பாலும் எப்படின்னா, இந்த பறவைகள் எப்படி இருக்குதோ அதனுடைய வடிவங்களை வைத்து அந்த பெயர்கள் சூட்டப்படுது. இது உள்ளூர் மக்கள் வைக்கும் பெயர்கள். ஒருவேளை இது லடாக்ல இருந்து இந்த பறவை வந்திருக்கு, லடாக்ல இருந்து இந்த பறவை வந்திருக்கு, இதுக்கு பேரு நீங்க சொன்னீங்க, லடாக்காரங்களுக்கு தெரியாது. இதெல்லாம்
நம்முடைய உள்ளூர் மக்கள் அதனுடைய உடல் அமைப்பை வைத்த பெயர்களாகத்தான் இது இருக்கு. அது மாதிரி திருவாரூருக்கு உதய மார்த்தண்டபுரம் இது டிசம்பர் 1999 ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா பாதுகாக்கப்பட்ட பகுதியாக சரணாலயங்களை மாற்றுவதில் ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா பொதுவாக இந்த பறவைகளை வேட்டையாடக்கூடிய அந்த வழக்கங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒழிஞ்சிருச்சு. இருந்தாலும் அதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்களாக சில இடங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த உதய மார்த்தண்டபுரம், திருவாரூர் மாவட்டம். வடுவூர், திருவாரூர் மாவட்டம். அதாவது ஐரோப்பால இருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் இங்கு பறவைகள் வர்றத, அதாவது உலக அளவுல அழிஞ்சு போற ஒரு 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 பறவைன்னு சொல்லக்கூடிய அந்த சாம்பல் நிற கூழக்கடா, அது இங்க வருது, இங்க பார்க்க முடியுது. அது மாதிரி ரஷ்யாவில இருந்து வரக்கூடிய ஊசிவால் வாத்து, இது அங்க இருந்து இப்படி பல்வேறு பறவைகள் வெளியில இருந்து, குறிப்பாக ஐரோப்பால இருந்து அமெரிக்காவில இருந்து இங்க வர்றதை நம்ம பாக்குறோம். நம்ம ஓகே. சித்திரங்குடி, ராமநாதபுரம் மாவட்டம், இது 1989 இருந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இது மாறி. ராமநாதபுரம் மாவட்டம் தான் இந்த கருவேல மரங்கள் தேவைப்பட்ட ஒரு மாவட்டம் சொல்லலாம். அதாவது விண்ணிலிருந்து விதைகள் தூவப்பட்டு அது வளர்க்கப்பட்டது, மெக்சிகோவிலிருந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க காமராஜருடைய ஆட்சி காலம். என்னன்னா ஒண்ணுமே கிடையாது, கண்ணு கெட்டு தூரம் வரைக்கும் எதுவுமே இருக்காது. அப்ப அந்த விதைகளை தூவி கருவேல மரங்களை வளர்க்க தொடங்கினாங்க. ஏன்னா அப்போ எரிக்கிறதுக்கு விறகு வேணும். அந்த நிலைமை. இன்னைக்கு தான் நம்ம எல்லாம் கேஸுக்கு மாறி இருக்கோம். நம்ம எரிக்கிறதுக்கு இன்னைக்கு விறகு வேணும், அது கூட இல்லாத நிலை. அப்ப குறைவான தண்ணீரை வைத்து வளரக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது கருவேல மரம். ஆனா என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, இப்ப நம்ம என்ன பாக்குறோமோ அது இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாம் உறிஞ்சக்கூடியவையாக பாக்குறோம். அதுல 2 இருக்கு, சீம கருவேல மரம் தனியாகவும் இருக்கு. ஏன்னா அந்த கருவேல மரங்கள்ல கூடு கட்டுறது, புலம்பெயர்ந்த பறவைகள் கூடு கட்டக்கூடிய ஒரு வித்தியாசமான நிகழ்வை இந்த சித்திரகுடியில நம்ம பார்க்கணும். ஓகே. இந்த மாதிரி கூத்தங்குளம், திருநெல்வேலி, இங்க 43 இனத்தைச் சேர்ந்த பறவைகள் இங்க வருது. குறிப்பா டிசம்பர் ஜனவரி மாதங்கள்ல இங்க வருது. எப்போ வரைக்கும் இருக்குன்னா ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் இருக்கு. குறிப்பாக சைபீரியா, ரஷ்யாவுடைய ஒரு பார்ட், அது சைபீரியாவிலிருந்து பறவைகள் இங்க வருது. ஓகே. அது மாதிரி கோடியக்கரை, நாகப்பட்டினம், இங்க ஒரு வித்தியாசமான இது என்னன்னா, வனவிலங்கு சரணாலயத்தோட ஒருங்கிணைந்து இந்த பறவைகள் சரணாலயம் அமைக்கப்பட்டிருக்கு. இங்க இந்த உப்பங்கழிகள் இருக்காங்க, கடற்கரையோரங்கள் உப்பங்கழிகள்ல சிக்கக்கூடிய கடல் வாழினங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த பறவைகளுக்கு உணவா மாறுது அங்க. ஓகே. அதனால ராமநாதபுரத்துடைய மேல செல்வனூர், ஓகே, கூழைக்கடா, கரண்டி வாயின், செங்கால் நாரை, இதெல்லாம் அங்கு புலம்பெயர்ந்து வரக்கூடிய பறவைகள். ஆனா இப்ப ரீசெண்டா என்ன பிரச்சனைனா, அங்க மழை இல்லாம அந்த பகுதி வறண்டு காணப்படுறதுனால பறவைகள் வருகை ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. முன்னாடி அந்த எப்ப வரும்னா அக்டோபர்ல இருந்து மார்ச் மாதம் வரைக்கும் பறவைகள் வந்து போகக்கூடியது இருந்தது. ஆனா இப்ப பறவைகள் வருகை பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. காஞ்சிரங்குளம், அது ராமநாதபுரம் மாவட்டம் தான். ஓகே. இங்கதான் அந்த குறிப்பா சில கொக்கு, இரான் கொக்குலாம் அந்த கருவேல மரங்கள்ல இருக்கக்கூடியத இங்க பாக்குறோம் நம்ம. அதாவது இந்த அந்த சரணாலயங்கள்ல கருவேல மரங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அது. ஓகே. அதுலயும் அந்த பறவைகள் அதை தங்களுடைய இருப்பிடங்களாக மாற்றிக்குது. அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த பறவைகள் வந்து போகக்கூடிய இடமாக அது இருக்கு. வேட்டங்குடி, சிவகங்கை மாவட்டம், இதெல்லாம் ஆக்சுவலா ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம் தான். பின்னாடி மாவட்டம் பிரிஞ்சிருச்சு. ஓகே. இது ரொம்ப பாப்புலர் ஆக்சுவலா, பறவைகளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். எப்படின்னா 217 வகையான வெளிநாட்டு பறவைகள், அதுவும் நம்பர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 வெளிநாட்டு பறவைகள் மழைக்காலத்துல இங்க வருது. நாம அது எவ்வளவு வித்தியாசமான பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா, உண்ணி கொக்கு, முக்குளிப்பான், நீலச்சிறவி, சாம்பல் நிற நாரை, பாம்புத்தாரா, கருநீல அடிவாள் மூக்கன், கரண்டி வாயின், நத்தை கொச்சின, இது ஏற்கனவே அதேதான். அந்த பறவைகள் எல்லாம் பல சரணாலயங்களுக்கு வருது. அதுவும் குறிப்பா சிவகங்கைக்கு 217 வகையான 8000 வெளிநாட்டு பறவைகள் வருது அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இங்க இருக்கு. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயங்கள் பற்றிய செய்தி. அடுத்த வீடியோல நம்ம இதே யூனிட் 9ல 4வது வீடியோல நாம
நம்ம சந்திப்போம் நம்ம. ஓகே, தேங்க்யூ.